அந்த ஆபத்தை முன்கூட்டியே தடுத்து அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திருப்பும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மேசராசி என்பது ராசி சக்கரத்தின் முதல் ராசி என்பதால் இவர்களிடம் எப்போதும் ஒரு தொடக்க சக்தி மிக அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது மேசராசிக்காரர்கள் அதற்குள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு செயல்படத் தொடங்கி விடுவார்கள். இவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றினால் அதை அப்படியே விட்டுவிடுவது மிகவும் கடினம். அந்த எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற உந்துதல் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் சில நேரங்களில் இவர் ஏன் இவ்வளவு வேகமாக செயல்படுகிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அந்த வேகமே இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறக்கூடும். வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் போது அதை முதலில் கவனித்து கதவை திறப்பவர்கள் மேசராசிக்காரர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் துணிச்சல், தன்னம்பிக்கை, போட்டி மனப்பான்மை, முன்னேற வேண்டும் என்ற ஆசை ஆகியவை இயல்பாகவே இருக்கும். ஒருமுறை ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். தோல்வி ஏற்பட்டாலும் சில நேரங்களில் மனதில் வருத்தங்கள் ஏற்படும். ஆனால் அந்த வருத்தத்தை நீண்ட நாட்கள் சுமந்து செல்லாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் தன்மை இவர்களுக்குள் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தாலும் அந்த தடைகளுக்குள் இருந்து புதிய பாதையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மேசம் ராசிக்காரர்களிடம் அதிகமாக காணப்படும். அதே போல மேசம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் சேமித்து வைக்கும் பொருளாக மட்டும் இருக்காது. அது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு கருவியாக இருக்கும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக புதிய வழிகளை முயற்சி செய்யும் துணிச்சலும் இருக்கும். ஒரே வேலையை பல வருடங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயமான மனநிலை இவர்களிடம் எல்லோரிடமும் இருக்காது. சூழ்நிலை மாறினால் வேலைகளையும் மாற்றலாம், தொழிலையும் தொடங்கலாம், புதிய முதலீட்டையும் முயற்சி செய்யலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக தொழில், விற்பனை, நிலம், கட்டுமானம், வாகனங்கள், நிர்வாகம், போட்டி நிறைந்த துறைகள், தனித்தொழில்கள், தலைமை பொறுப்புகள் போன்ற இடங்களில் இவர்களின் வேகமும் துணிச்சலும் பலனளிக்கக்கூடும். பணம் வரும் காலங்களில் அதிகமாக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் என்பதால் சம்பாதிப்பதை விட அதை நிர்வகிப்பது முக்கியமான பாடமாக மாறும். இப்போது பணம் இருக்கிறது, பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்தால் எதிர்கால சேமிப்பு பாதிக்கப்படலாம். எனவே மேசராசிக்காரர்கள் வருமானம் அதிகரிக்கும் காலங்களில் கட்டுப்பாட்டுடன் சேமிப்பையும் உருவாக்கினால் இவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை மிகவும் வலுவாக மாறும். ஒரே வருமானத்தை நம்பாமல் பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கும் எண்ணம் இவர்களுக்குள் சிறப்பான வளர்ச்சிகளை தரக்கூடியது. மேசம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் தலைமைத்துவம். மற்றவர்கள் கூடியதை அப்படியே செய்து கொண்டிருப்பதை விட ஒரு குழுவை வழிநடத்த வேண்டும், ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், முடிவெடுக்கும் அதிகாரம் தங்களிடம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் நிர்வாக பணிகள், விற்பனை துறைகள், தொழில் தொடங்குதல், கட்டுமானம், பாதுகாப்பு சார்ந்த துறைகள், விளையாட்டு, தொழில்நுட்பம், இயந்திரம் சார்ந்த வேலைகள், அரசு துறை பொறுப்புகள் மற்றும் சுயதொழில் போன்ற பல துறைகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். இவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டால் அதை விரைவாக முடிக்க முயற்சிகள் செய்வார்கள். ஆனால் ஒரே மாதிரியான வேலை தொடர்ந்து வந்தால் சலிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சவால் இருக்கும் இடத்தில் இவர்களின் திறமை இன்னும் அதிகமாக வெளிப்படும். இதை எப்படி செய்து முடிப்பது என்ற கேள்வி இவர்களை பயமுறுத்தாது, மாறாக அதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தும். இதனால் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் பல தொழில் முயற்சிகள் அல்லது வேலை மாற்றங்கள் இருந்தாலும் சரியான துறையை கண்டுபிடித்த பிறகு அதில் வேகமாக முன்னேறும் வாய்ப்புகள் இருக்கும். தொழில் செய்ய விரும்பும் மேசராசிக்காரிடம் இயல்பாகவே ஒரு முயற்சி சக்தி இருக்கும். மற்றவர்கள் இன்னும் திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் முதல் படியை எடுத்து விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய பலம். அதே நேரத்தில் இதுவே சில சமயங்களில் பலவீனமாக மாறலாம். ஏனென்றால் வேகமாக முடிவெடுப்பது நல்லது என்றாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான ஆய்வு இல்லாமல் முடிவு எடுக்கக்கூடாது. குறிப்பாக கூட்டுத் தொழில், பெரிய முதலீடு, நிலம் வாங்குதல், கடன், புதிய நிறுவனம் தொடங்குதல் போன்ற விஷயங்களில் உணர்ச்சிகளை விட கணக்கை முன்னிலைப்படுத்த வேண்டும். மேசம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியை எதிர்கொள்ளும் திறன் இருக்கும். ஒருமுறை சந்தையில் தங்களுடைய இடத்தை பிடித்துவிட்டால் அதை வளர்க்கும் வேகமும் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளருடன் நேரடியாக பேசுவது, புதிய வாய்ப்புகளை தேடுவது, விற்பனையை அதிகரிப்பது போன்ற செயல்களில் நல்ல திறமை வெளிப்படலாம். இவர்களுக்கு சிறியதாக தொடங்கி படிப்படியாக விரிவாக்குவது பல நேரங்களில் பாதுகாப்பான பாதையாக இருக்கும். ஏனென்றால் ஆரம்ப உற்சாகத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை விட சந்தையை புரிந்து கொண்டு வளர்வது நீண்டகால வெற்றிகளை உருவாக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு சொத்து இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறக்கூடும். குறிப்பாக தங்களுடைய உழைப்பால் ஒரு சொத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இருக்கும். நிலம், வீடு, கட்டுமானம், வாகனம் போன்ற கண்ணுக்கு தெரியும் சொத்துக்கள் இவர்களுக்கு மனநிறைவை தரக்கூடும். ஆனால் சொத்து வாங்கும் விஷயத்தில் அவசரம் மிகப்பெரியதாக எதிரியாக இருக்கலாம். ஒரு இடம் பிடித்துவிட்டால் உடனே முன்படம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கட்டுப்படுத்தி ஆவணங்கள், உரிமை, அனுமதிகள், கடன் நிலை, சந்தை மதிப்பு போன்ற அனைத்தையும் சரிபார்த்து முடிவெடுப்பதும் நல்லது. சரியான திட்டமிடல் நடந்தால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு சொத்து சேர்க்கும் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக உழைப்பிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை நிலையான சொத்துக்களாக மாற்றிக்கொண்டே சென்றால் எதிர்காலத்தில் பொருளாதார பாதுகாப்பு உருவாகும்.
மேசராசிக்காரர்கள் காதலில் மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஒருவரை உண்மையாக பிடித்துவிட்டால் அவர்களுக்காக நிறைய செய்ய தயாராக இருப்பார்கள். அன்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் இவர்களிடம் வேகம் காதலிலும் பிரதிபலிக்கலாம். ஒரு விஷயத்திற்கு உடனடியாக பதில் வேண்டும், உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும், உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உருவானால் உறவில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில் துணையின் கருத்தை கேட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து நடப்பதும் இவர்களுக்கு மிகவும் முக்கியமான பாடமாக இருக்கும். நான் சொல்வது சரி என்ற எண்ணத்தை விட நாம் இருவரும் சேர்ந்து எதை செய்தால் நல்லது என்ற அணுகுமுறை வந்தால் குடும்ப வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் துணையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். ஆனால் அன்பு அதிகமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் தன்மையாக மாற்றாமல் இருப்பது உறவை இன்னும் வலுப்படுத்தும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் மேசம் ராசிக்காரர்கள் பின்வாங்காமல் முன்வந்து நிற்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு தயக்கம் குறைவாக இருக்கும். சில நேரங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவரிடம் சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக்கொண்டு சமாளிக்க முயற்சிகள் செய்வார்கள். குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்ளும் சில முடிவுகள் பின்னர் இவர்களுக்கே சுமையாக மாறும் சூழலும் இருக்கலாம். எனவே எல்லாவற்றையும் தனியாக சுமக்காமல் நம்பிக்கையானவுடன் ஆலோசித்து முடிவெடுப்பதும் நல்லது. குடும்பத்தில் இவர்களின் வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் அந்த முக்கியத்துவத்தை கட்டளையாக மாற்றாமல் ஆலோசனையாக மாற்றும் போது குடும்பத்தில் அமைதிகள் அதிகரிக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் பல நேரங்களில் உடனடியாக பாராட்டப்படாமல் போகலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த உழைப்பின் மதிப்பு புரியும். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை கவனித்தால் வெற்றிகளை விட மீண்டும் எழும் திறன் அவர்களுடைய உண்மையான பலமாக இருக்கலாம். ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் சில நாட்கள் மனது சோர்வுகள் இருக்கலாம். ஆனால் நிரந்தரமாக அதிலேயே தங்கி விடுவது இவர்களுக்கு இயல்பாக இருக்காது. ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்தவுடன் மீண்டும் செயல்படத் தொடங்குவார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒவ்வொரு அனுபவம் அடுத்த கட்டத்திற்கான பாடமாக மாறும். ஆரம்பத்தில் கிடைக்காத வெற்றி பின்னர் அதிகமான அனுபவத்துடன் கிடைக்கக்கூடும். குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது அவசர முடிவுகளை குறைத்து அனுபவத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க தொடங்கினால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் நிலையான பாதைக்கு செல்லும். மேசம் ராசிக்காரிடம் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். மற்றவர்கள் அடைந்த இடத்தை பார்த்து பொறாமைப்படுவதை விட நானும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற போட்டி உணர்வு இவர்களை முன்னேற்றக்கூடும். இதனால் வாழ்க்கையில் சரியான காலகட்டம், சரியான முயற்சி, சரியான முடிவு ஆகிய மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் பெரிய பொருளாதார முன்னேற்றம் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஜோதிட ரீதியாக குறிப்பிட்ட ராஜயோகம் அமைகிறதா என்பதை முழுமையாக அறிய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம், கிரக நிலைகள், தசா புக்திகள், பாவங்கள் மற்றும் பல அம்சங்களை பார்க்க வேண்டும். பொதுவாக மேசராசிக்காரர்களின் தன்மைக்கு ஏற்ற வகையில் துணிச்சலை திட்டமிடுடன் இணைத்துக் கொள்வது மிகப்பெரிய உயர்வுக்கான பாதையாக இருக்கும். வேகமும் அறிவும் ஒன்றாக செயல்பட்டால் ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை முறையே பின்னர் வசதி நிறைந்த வாழ்க்கையாக மாறக்கூடும். மேசம் ராசிக்காரர்களின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று அவசரம். ஒரு நிமிட கோபத்தில் எடுத்த முடிவு பல வருட விளைவுகளை உருவாக்கலாம். ஒரு நிமிட உணர்ச்சியில் சொன்ன வார்த்தை நல்ல உறவை பாதிக்கலாம். ஒரு நிமிட ஆசையில் செய்த முதலீடு பணத்தை முற்களில் மாற்றிக்கொள்ள செய்யலாம். எனவே வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கும் முன் குறைந்தபட்சம் ஒரு முறை அமைதியாக யோசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம். குறிப்பாக பணம், திருமணம், தொழில், கூட்டுத் தொழில், சொத்து போன்ற விஷயங்களில் வேகம் குறைத்து விவேகம் அதிகரிக்க வேண்டும். இதை மேசராசிக்காரர்கள் கற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுடைய இயல்பான துணிச்சல் ஒரு மிகப்பெரிய வெற்றி சக்தியாகவே மாறும். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு வழியில் சொல்ல வேண்டும் என்றால் தடைகள் வந்தாலும் பாதையை உருவாக்கி முன்னேறும் மனிதர்கள் என்று கூட சொல்லலாம். இவர்களிடம் வேகம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, முயற்சிகள் இருக்கிறது, போட்டி மனப்பான்மை இருக்கிறது, தலைமைத்துவம் இருக்கிறது. இவற்றை சரியான கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கப்படலாம். ஆரம்பத்தில் மற்றவர்கள் இவர்களுடைய வேகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். காலம் செல்ல செல்ல இவர்களுடைய உழைப்பின் மதிப்பு வெளிப்படும். பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லாமல் சம்பாதித்ததை சொத்தாக மாற்றுவது, குடும்பத்திற்கு பாதுகாப்பை உருவாக்குவது, தொழிலில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குவது, வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவது போன்ற எண்ணங்கள் இவர்களை தொடர்ந்து இயக்கக்கூடும். அவசரத்தை குறைத்து திட்டமிடலை அதிகரித்து கோபத்தை கட்டுப்படுத்தி முயற்சிகளை தொடர்ந்து வைத்திருந்தால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதாரணமான வாய்ப்புகள் கூட பெரிய திருப்பங்களாக மாறக்கூடும். அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மெதுவாக வருவதில்லை. திடீரென்று ஒரு வாய்ப்பு உருவாகி அதுவே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான கதவாக மாறக்கூடிய தன்மை இவர்களிடம் காணப்படும். நீண்ட நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் எதிர்பாராத ஒரு தொடர்பு, புதிய வேலைவாய்ப்பு, தொழில் யோசனை, இடமாற்றம், புதிய மனிதனின் அறிமுகம், இதுவரை முயற்சி இல்லாத ஒரு துறையில் கிடைக்கும் வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடும். குறிப்பாக இதை நான் செய்து பார்க்கலாமா என்ற சிறிய எண்ணத்தை செயல்படுத்தும் தருணமே இவர்களுக்கு முக்கியமான திருப்பமாக இருக்கலாம்.
ஆனால் வாய்ப்பு வந்தவுடன் உடனே குதிப்பது மட்டுமே வெற்றிகளை தராது. அந்த வாய்ப்பின் பின்னால் இருக்கும் நீண்டகால பலனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மேசத்தின் இயல்பான வேகம் சரியான திட்டமுடன் இணையும் போது பல வருடங்கள் எடுத்துச் செல்லும் முன்னேற்றத்தை இவர்கள் குறுகிய காலத்தில் அடைய முயற்சி செய்யக்கூடிய ஆற்றல் உருவாகும். அதனால் வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் பயப்படாமல் அந்த மாற்றம் தங்களை எந்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை ஆராய்ந்து செயல்படுவது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். மேசராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சியால் ஒரு நண்பர், உறவினர், தொழில் கூட்டாளி, மேலதிகாரி அல்லது அனுபவம் வாய்ந்த ஒருவர் வழங்கும் ஒரு ஆலோசனை இவர்களை தவறான பாதையில் செல்வதை தடுத்து சரியான பாதைக்கு அழைத்து செல்லலாம். குறிப்பாக தனியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சிறிது குறைத்து சரியான ஆலோசனை கேட்கும் பழக்கம் ஏற்பட்டால் வளர்ச்சி வேகமாகும். மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மனிதர்களை தேர்வு செய்வதும் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும். எல்லோரும் தங்களுடைய வேகத்தையும் நேர்மைகளையும் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சிலர் இவர்களின் நம்பிக்கைகளை பயன்படுத்த முயற்சி செய்யலாம். சிலர் இவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படலாம். எனவே யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எந்த விஷயத்தை பகிர வேண்டும், யாருடன் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம் என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மனிதர்கள் வாழ்க்கையில் இணைந்தால் மேசத்தின் திறமை பல மடங்கு வெளிப்படும். மேசம் ராசிக்காரர்களுக்கு பல அறிமுகங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான நண்பர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஏனென்றால் அனைவரிடமும் ஒரே மாதிரி மனதை திறந்து பேசும் பழக்கம் இவர்களுக்கு இருக்காது. ஒருவரை நம்பிவிட்டால் அவருக்காக கடைசி வரை நிற்கும் குணம் இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அதே அளவு நெருக்கத்தை உருவாக்குவது கடினமாக இருக்கலாம். இவர்களின் நட்பு பொதுவாக நேர்மையானதாக இருக்கும். நண்பரின் தவறை நண்பரிடம் நேராக சொல்லக்கூடியவர்கள். இதனால் சில நேரங்களில் வார்த்தைகள் கடுமையாக தோன்றினாலும் அதன் பின்னால் உண்மையான அக்கறை இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறும் போது நண்பர்கள் வட்டமும் மாறக்கூடும். ஆரம்ப காலத்தில் இருந்த சில உறவுகள் பின்னர் விலகலாம். அதே நேரத்தில் தொழில் அல்லது வாழ்க்கை முன்னேற்றத்தின் போது புதிய மனிதர்கள் முக்கியமானதாக மாறலாம். இதை இழப்பாக பார்க்காமல் வாழ்க்கையின் இயல்பான மாற்றமாக ஏற்றுக்கொள்வது மேசம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதிகளை தரும். மேசம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வருமானம் அதிகரித்த பிறகு அதைவிட முக்கியமான கேள்வி இந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது என்பதாக மாறும். அதிக வருமானம் வந்த காலங்களில் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசை இயல்பாக இருக்கும். வீடு, வாகனம், தொழில் விரிவாக்கம், குடும்ப செலவுகள், பயணம், புதிய பொறுப்புகள் என்று பல இடங்களில் பணம் செல்லலாம். ஆனால் வருமானங்கள் அதிகரிக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பகுதியை சேமிப்பாகவும், மற்றொரு பகுதியை சொத்தாகவும், இன்னொரு பகுதியை எதிர்கால தேவைக்காகவும் ஒதுக்கும் பழக்கம் உருவானால் பொருளாதார நிலைத்தன்மை அதிகரிக்கும். இன்று சம்பாதித்த பணம் இன்று செலவாகி விடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கக்கூடியது. குறிப்பாக திடீர் லாபம் கிடைக்கும் நேரங்களில் முழு தொகையும் ஒரே இடத்தில் செலுத்தாமல் பாதுகாப்பான திட்டமுடன் பயன்படுத்துவது நல்லது. மேசத்தின் சம்பாதிக்கும் திறனை விட அதனை சேமிக்கும் ஒழுக்கம் கலந்தால் நீண்ட கால செல்வம் உருவாகும். மேசம் ராசிக்காரர்கள் போட்டி இருக்கும் இடத்தில் தங்களுடைய திறமையை நிரூபிக்க விரும்புவார்கள். அதனால் தொழில் அல்லது வேலை வாழ்க்கையில் போட்டியாளர்கள் உருவாகுவது இயல்பாக இருக்கலாம். ஆனால் எல்லா எதிர்ப்பையும் தனிப்பட்ட பகையாக எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு தேவையற்ற. சிலர் போட்டியிடுவார்கள், சிலர் விமர்சிப்பார்கள், சிலர் இவர்களுடைய முயற்சிகளை குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் அதற்கு பதிலடி கொடுப்பதை விட தங்களுடைய முடிவுகளை வெற்றியாக மாற்றி கொடுப்பது மிகவும் வலிமையான பதிலாகவே இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரர்கள் தங்களுடைய திட்டங்களை ஆரம்பத்திலேயே எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொண்டால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒருவேளை முழுமையாக உருவாகும் வரை அமைதியாக செயல்பட்டு முடிவு கிடைத்த பிறகு அதை வெளிப்படுத்துவது சில நேரங்களில் அதிக பலனை தரும். எதிர்ப்பை பார்த்து நின்று விடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்படுவது இவர்களின் மிகப்பெரிய வெற்றி குணமாக மாறும். மேசம் ராசிக்காரர்களின் இளமை காலத்தில் வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் அனுபவங்கள் சேர சேர அதே வேகம் ஒரு கட்டத்தில் புத்திசாலித்தனமாக வேகமாக மாறும். ஆரம்பத்தில் உடனடியாக முடிவெடுத்த விஷயங்களில் பின்னர் இதை கொஞ்சம் யோசித்திருக்கலாம் என்று நினைக்கலாம். அந்த அனுபவங்களே இவர்களுக்கு மிகப்பெரிய ஆசைகளாக மாறும். வயது அதிகரிக்கும் போது யாரை நம்ப வேண்டும், எந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டும், எங்கே பணம் செல்ல வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதில் நல்ல தெளிவு உருவாகும். இதனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் கிடைக்கும் வெற்றிகள் ஆரம்ப கால வெற்றிகளை விட நிலையானதாக இருக்கக்கூடும். ஒரு காலத்தில் வேகமாக ஓடிய மேசம் பின்னர் எந்த பாதையில் ஓட வேண்டும் என்பதை அறிந்த ராசியாக மாறும். அதுவே இவர்களின் உண்மையான வளர்ச்சி. மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் தாங்கள் முக்கியமானவர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலும் பல பொறுப்புகளை உள்ளுக்குள் எடுத்துக்கொள்வார்கள். குடும்பத்தில் பணம் தேவைப்பட்டால் சம்பாதிக்க வேண்டும், பிரச்சனை வந்தால் தீர்க்க வேண்டும், எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். ஆனால் குடும்பத்தை பாதுகாப்பது என்பது எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது பலவீனம் அல்ல, மாறாக அது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும். இவர்களுடைய உழைப்பை குடும்பத்தினர் புரிந்து கொள்ளும் போது மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மனநிறைவு
வேறு எந்த வெற்றியாலும் கிடைக்காது. குடும்பத்தில் தங்களுடைய கருத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களின் விருப்பத்தையும் கேட்கத் தொடங்கினால் உறவுகளில் இன்னும் அழகான மாற்றம் உருவாகும். மேசம் ராசிக்காரன் வெளியில் சொல்லாமல் வைத்திருக்கும் சில பெரிய ஆசைகள் இருக்கும். மற்றவர்களிடம் எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தாலும் மனதிற்குள் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும் என்ற கனவு இருக்கலாம். சொந்த வீடு, நல்ல வாகனம், தனிப்பட்ட தொழில், குடும்பத்திற்கு வசதியான வாழ்க்கை, சமூகத்தில் ஒரு நல்ல பெயர், தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் ஒரு பெரிய சாதனை என பல கனவுகள் இருக்கலாம். இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக தொடர்ந்து செயல்பட்டால் பல வருடங்களுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் போது நான் நினைத்த வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் என்ற பெருமை மேற்படும். மேசத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் கனவு காண்பதை விட அதை அடைய முயற்சி செய்யும் மனநிலை அதிகம். அந்த முயற்சிக்கு பொறுமையும் திட்டமிடலும் சேர்ந்தால் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பாதை உருவாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான வாய்ப்புகள் அவர்கள் திட்டமிட்டபடி வராமல் எதிர்பாராத சூழ்நிலையிலிருந்து உருவாகக்கூடும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயம் பலன் தராமல் இருந்தாலும் அதே நேரத்தில் முற்றிலும் வேறு ஒரு வழியில் கிடைக்கும் வாய்ப்பு வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருவது, ஒரு சிறிய தொழில் முயற்சியாக தொடங்கிய ஒன்று பின்னர் பெரிய வாடிக்கையாளர்களை பெற்றுத் தருவது, நண்பர் ஒருவர் அறிமுகப்படுத்தும் மனிதர் மூலம் புதிய தொழில் வாய்ப்பு உருவாவது போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் நான் நினைத்த வழியில்தான் வெற்றி வர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கலாம். வாழ்க்கை திறக்கும் புதிய கதவுகளையும் கவனிக்க வேண்டும். மேசம் ராசிக்காரர்களின் வேகமான செயல்பாட்டு திறனுக்கு இந்த நெகிழ்வுத்தன்மை இணைந்துவிட்டால் ஒரே வாய்ப்பை நம்பியிருக்கும் வாழ்க்கையிலிருந்து பல வாய்ப்புகளை உருவாக்கும் வாழ்க்கைக்கு செல்ல முடியும். எதிர்பாராத அழைப்பு, எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத பயணம், எதிர்பாராத தொடர்பு ஆகியவற்றில் கூட எதிர்காலத்தின் ஒரு முக்கியமான தொடக்கம் மறைந்திருக்கலாம். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முதல் முயற்சியை வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் முதல் முயற்சி தோல்வியடைவது போல தோன்றினாலும் அந்த அனுபவம் அடுத்த முயற்சிக்கு தேவையான அறிவை கொடுக்கலாம். எந்த இடத்தில் தவறு ஏற்பட்டது, யாரை நம்பக்கூடாது, எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும், எந்த முடிவை அவசரமாக எடுக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வார்கள். இதனால் இரண்டாவது முயற்சி முன்பை விட தெளிவாக இருக்கும். மூன்றாவது முயற்சியில் இன்னும் அதிகமான அனுபவம் இருக்கும். இதை தோல்விகளின் தொடர்ச்சியாக பார்க்காமல் வெற்றிக்கான பயிற்சியாக பார்க்க வேண்டும். மேசத்தின் இயல்பான போராட்ட குணம் காரணமாக ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவை தேடும் மனநிலை இருக்கும். அந்த குணத்தை இழக்காமல் ஒவ்வொரு தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னேறினால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அப்போது நடந்த தோல்விதான் இன்றைக்கு வெற்றிக்கு காரணம் என்று நினைக்கும் நிலை உருவாகலாம். மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் பணம், வேலை, வளர்ச்சி போன்றவற்றை முக்கியமாக நினைத்தாலும் காலம் செல்ல செல்ல தங்களுடைய பெயர் மற்றும் மரியாதை முக்கியமானதாக மாறும். நான் சம்பாதித்தது எவ்வளவு என்பதை யார் என்று மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் உருவாகலாம். தொழிலில் நேர்மையானவர் என்ற பெயர், சொன்ன வார்த்தையை காப்பாற்றவர் என்ற மதிப்பு, குடும்பத்திற்காக நிற்பவர் என்ற மரியாதை, தன்னால் முடிந்த உதவியை செய்பவர் என்ற நல்ல பெயர் ஆகியவை இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக மாறலாம். பணம் ஒரு காலத்தில் குறையலாம், அதிகரிக்கலாம். ஆனால் நல்ல பெயர் உருவானால் அது பல வருடங்கள் தொடரும். எனவே எந்த சூழ்நிலையிலும் குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது இவர்களுக்கு மிகவும் அவசியம். குறிப்பாக தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைகளை பாதுகாத்தல் அந்த நம்பிக்கையை பின்னர் புதிய வாடிக்கையாளர்களை அழைத்து வரும் மிகப்பெரிய பலமாக மாறும். மேசம் ராசிக்காரன் நேரடியாக பேசும் தன்மை இருப்பதால் இவர்களின் வார்த்தைக்கு ஒரு தனி தாக்கம் இருக்கும். தாங்கள் நினைப்பதை சுற்றி வளைத்து சொல்லாமல் நேராக சொல்வார்கள். இது சரியான சூழலின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆனால் கோபம் அல்லது மன அழுத்தம் நேர்க்கும் நேரத்தில் அதே நேர்மை கடுமையான வார்த்தையாக வெளிப்படலாம். ஒரு வார்த்தை உறவை வலுப்படுத்த முடியும். அதே ஒரு வார்த்தை நீண்ட கால உறவை பாதிக்கவும் முடியும். எனவே பேசுவதற்கு முன் சில நொடிகள் யோசிக்கவும் பழக்கம் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குடும்பம், தொழில், கூட்டாளிகள், மேலதிகாரிகள் மற்றும் முக்கியமான வாடிக்கையாளருடன் பேசும்போது உண்மையை சொல்வதோடு அதை எப்படி சொல்கிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும். பேச்சில் சிறிய அளவு பொறுமை சேர்ந்து விட்டால் இவர்களின் இயல்பான தலைமைத்துவம் குணம் இன்னும் அழகாக வெளிப்படும். மேசம் ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை விரைவாக அடைய விரும்புவதால் சில நேரங்களில் எதிர்கால வருமானத்தை நம்பி தற்போதைய செலவுகளை அதிகரிக்கலாம். இப்போது இதை வாங்கிவிடலாம், பின்னர் சம்பாதித்து கொள்ளலாம் என்ற அணுகுமுறை அதிகமாக இருந்தால் நிதிச்சுமை உருவாகலாம். குறிப்பாக பெரிய கடன், தொழில் முதலீடு, வாகனம் வாங்குதல், சொத்து முன்படம் போன்ற விஷயங்களில் உணர்ச்சிகளை விட கணக்கு முக்கியம். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.